தில்லைநாதன் அவர்களுடைய கேள்வி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டுருவோம். ஒரு சந்தேகம், அது ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது குற்ற உணர்ச்சி, ஏமாந்த உணர்ச்சி, இப்படி இந்த மாதிரி நல்ல உணர்ச்சி வசப்படுற நேரத்துல அந்த நான்பாவத்தை ஓரளவு அதை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஆனா மற்ற சாதாரண நேரத்துல அதை கவனிக்கிறது அவ்வளவு சுலபமா எனக்கு படலை, தெரியல. அது காரணம் என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் ஐயா கிட்ட இருந்து விளக்கம் கிடைச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கரெக்டான ஒரு விசாரத்துக்கு உண்டான ஒரு பாயிண்ட் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஒரே நெருடலா இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும், சங்கா அசைச்சிட்டு போயிடும். ஏன்னா அசைக்கப்படுவது அகந்த பயந்து கிடக்கு. பயத்தினோட நேரடியான குழந்தை அகந்த, அது உடம்பு மூலமா கெட்டிங் எக்ஸ்பிரஸ்ட். உடம்பு நேரடியா தாக்கிட்டு போறது. பயம், பதற்றம், ஏமாற்றம், சொல்லலாம் நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் பக்கத்துல நிக்குது. அகந்தையோட சொரூபமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கு பயந்துதான் அகந்த தாட்ஸை பிடிச்சுக்கிட்டு பிறவி எடுக்குது. சத்தங்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு நீங்க கர்ப்பமுற்ற பெண்ணை அவங்க செக் பண்ணும்போது அந்த சோனோகிராஃபின்னு அதை வச்சுதான் செக் பண்ணுவாங்க. குழந்தையினுடைய அசைவுகளை எல்லாம் சவுண்ட், ரிதம். ஏன்னா ஒவ்வொரு செல்லும் மனதனோட குழந்தை, மனது மூலமா பிறக்கின்றது. மனது வைப்ரேஷனை வச்சுக்கிட்டு இருக்கு, ஒலியை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒலியில இந்த நெகட்டிவுக்கு பயந்து பாசிட்டிவுக்கு போற மாதிரி வேக வேகமா உடம்பு எடுக்கிறது. பிசிக்கலா, மெட்டீரியலா ஒரு ஒரு தடங்கல், ஒரு இடர் மூலமாக ஒரு செல்லு கர்ப்பத்துல உருவாகிட்டு. எல்லா தோற்றங்கள்ல அனைத்து உயிர்கள், முக்கியமாக உயிர்கள், ஒரு செல் அமீபாலேருந்து 6 அறிவு மனிதன் மற்றும் அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கிற வேற்று கிரகவாசிகள் எல்லாரும் உயிரில் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் வேற வேற விதமா இருக்கு. எந்த இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு வந்தாலும் அந்த இன்டெலிஜென்ஸை ஆப்ஜெக்டிவா, அதுவும் மனம் இருக்கிற இன்டெலிஜென்ஸா வச்சுக்கிட்டு இருக்கிறது அகந்த மனம். ஒரு யானைக்கு மனம் இருக்குன்னு தெரியாம உணர்ச்சி மயமாக அது யானை அந்த உடலால, உணர்ச்சிகளால உருவாகி பிறவி எடுத்திருக்கிறது. அத மனம் கொண்ட மனிதன் இவங்கிட்ட வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வேர்ட்ஸ்னா என்ன? எண்ண கூட்டம் இருக்கு. இந்த எண்ண கூட்டம் எண்ண கூட்டத்தை உபயோகித்து அவன் பாகனா இருந்து மதம் கொண்ட யானையை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரான். ஒரு சர்க்கஸ் யானையா மாத்துறான், ஒரு பாரம் சுமக்கும் யானையாக மாற்றுகின்றான். கொடிய மிருகத்தெல்லாம் கூட கொண்டு வந்துடுறான். பயந்த உணர்ச்சி பாஷையை கத்துக்கிட்டது மனித இனம். பாஷையை கத்துக்கிட்டவனா இருக்கிறது மனிதன். அதனாலதான் இங்க நினைப்புகள் எல்லாம் கொண்டாடவே மாட்டாங்க ஞானியர்கள். சூப்பரா பிளான் பண்றோம், சூப்பரா திட்டமிடுறோம், சூப்பரா ஜெயிச்சிட்டு இருக்கோம், சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பெருமை சைடே போக மாட்டாங்க.
பாத்தீங்கன்னா ஒரு ஞானி வந்து எக்ஸப்ட் ஜனக மகாராஜா தான் ஒரு உதாரணம், பெரிய ராஜாவா இருந்தது. மீதி எல்லாரும் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதனை விட எளியவர்களாக இருப்பார்கள். ஒரு சாதாரண மனிதன் கூட ஆடம்பரம், டாம்பீகம், தடபுடால் பேச்சு, நினைப்புகள், சவடால் அடிக்கிறது எல்லாம் இருக்கும். இவங்க கிட்ட பணிவுதான் இருக்கும். முடிஞ்சா தரைக்கு கீழே போயிடலாமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இங்க மேன்மைப்படுத்துவது என்னன்னா வந்து எண்ணங்களை நிறைய பெருக்காமல் துக்கங்களாகவும் துயரங்களாகவும் வலிகளாகவும் குற்ற மனப்பான்மைகளாகவும் ஏமாந்த தன்மைகளாகவும் பெயரெடுக்க தெரியாம இருக்கிறதாகவும் வீக்கா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறதாகவும் எல்லாம் மனத்துல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணங்கள் சார்பு கொண்டு 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 வரும் பொழுது திருப்பி உணர்ச்சி கிளறி விடப்படுகின்றது. பட் நம்ம இங்க வந்து உணர்ச்சியும் கடக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எண்ண லெவல வந்து முடிச்சிடணும். எண்ணங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆட்படக்கூடாது. நாம் எண்ணங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட இருந்தோம்னா நம்ம இன்னும் வந்து முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப வந்து நேரடியாக இந்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். இரட்டை உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடெல்லாம் லெஃப்ட் சைடு வந்து சுகம், லாபம், வளம், புத்திசாலி, சரியாக வாழ்பவன், வெற்றி மனப்பான்மை, நற்பெயர், தன்னம்பிக்கை, மானம், உறுதி, விடாமுயற்சி எல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு மூமெண்ட் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட் லைஃப் பூரா ரொம்ப பாசிட்டிவா வாழற மாதிரியான ஒரு ஓட்டம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா துக்கப்படுபவன், சுகப்படுபவன், இவன் வந்து துக்கப்படுபவன். துக்கமா இருந்துட்டு இருக்கு, நத்திங் இஸ் கோயிங் வெல். அப்ப வந்து ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். உணர்ச்சி உதிக்கிற இடத்திலேயே ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும் துக்கத்துல, துக்கப்படுறவங்க கிட்ட. ஆனா அது அருள். எப்படி அருள்னா வந்து நீங்க வந்து அந்த இடத்தை விட்டு நகர முடியாத அளவுக்கு அது உங்களை வந்து காலை கட்டி போட்டிருக்கும் சில மணி நேரங்கள். அப்புறம் திருப்பி சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இது மாத்திரம் இல்ல, துக்கம் மாத்திரம் இல்ல, நஷ்டமடைந்தவன், ஏழையாயிருப்பவன், ஏமாந்தவன், இளிச்சவாயன், பொறுமை, அடிக்கடி தவறு செய்கின்றவன், மற்றவர்கள் பார்வையில பார்த்தா எப்ப பாரு என்னப்பா ஏதான்னு ஒண்ணு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரி தவறு செய்பவன். அப்புறம் தோல்வி மனப்பான்மை, இல்லாட்டி குற்ற மனப்பான்மை, குற்றம் புரிஞ்ச மாதிரி என்னமோ தப்புட்டோமோ நம்ம சரியா பண்றது இல்லையோ அப்படின்ற மாதிரி. அப்புறம் நல்ல இமேஜே ஒன்னும் இருக்க மாதிரியே தெரியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து புத்தி வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். ஆன்ம ஞானத்துக்கு வந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்ற மாதிரி உள்ள வந்து இன்டெலக்சுவல் ப்ராசஸிங் வந்து இட் ஷுட் கம் டு எ ஹால்ட். ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா வணங்கி வரவேற்கணும். புத்தியினோட வேகத்தை ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா நீங்க உள்ள புத்தியிலேயே நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா உடம்பு அசையாது, உடம்பு விட்டு கொடுத்துரும். நான் வரலப்பா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, ஏதாவது செலிப்ரேஷன் அதுவும் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, எல்லாத்தையும் தவிர்த்துருவான். தன் சோகத்திலேயே மூழ்கி கிடப்பான். ஆனா சோகத்துல மூழ்கி கிடக்கிறது ஆன்மஞான சாதகம் கிடையாது. சோகம் முற்றவன், தோல்வி மனப்பான்மை கொண்டவன், குற்ற மனப்பான்மை கொண்ட அந்த உணர்ச்சியாக இருக்கும் அந்த தருணம், தவறு செய்பவராக தன்னை நினைத்து இல்லாட்டி தவறே புரிந்து கொண்டு இருக்கும் அந்த தருணம் கூட, தவறு செய்யற எக்ஸாக்ட் தருணம் தெரிஞ்சு பண்றது தவறு, இது தவறு, ஆனா செஞ்சுட்டே இருக்கேன், நிறுத்த முடியல என்னால. ஆனா அந்த தவறு செய்யும், தவறு இழைக்கும் அந்த உணர்ச்சி வந்து மொத்த அந்த மனிதனையே ஒரு ஸ்லோ டவுன் பண்ணும். இந்த ஸ்லோ டவுன் பண்றது இந்த பிரபஞ்சத்துல யாராலையும் கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு பவரும் எந்த ஒரு அத்தாரிட்டியும் வெளியில இருந்து ஒரு கோர்ட் வந்து சட்டத்தை போராடி குற்றம் அளிச்சவங்க கூட நான் குற்றம் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருப்பான், நிரபராதின்னு சொல்லிட்டு. அவனை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து அதுக்கு எதிர்க்க நிறைய கவுண்டர் போடுறான். குற்றத்தையும் பண்ணிட்டு குற்றத்துக்கு கவுண்டரையும் போட்டு நிரபராதியை மாட்டி விட்டுட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சு அவனை காலத்துல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கேஸ் ஆடி அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுத்து இதெல்லாம் தண்டிக்கிறதெல்லாம் அப்புறம்.
நம்மளுடைய உணர்ச்சி மயமான மனமே, நான்பாவமே, அது இந்த மாதிரியான இடர்கள்லயும், துக்கத்திலையும், நஷ்டத்திலையும், ஏழ்மையிலையும், ஏமாற்றங்கள்லையும், தவறு செய்பவைகள்லையும், இப்படி பல விதங்கள்ல தோல்விகள்லையும், குற்ற மனப்பான்மையிலையும், நல்ல பெயர் எடுக்காத தன்மைகள்லையும், எப்ப பாரு சுய பச்சாதாபம். புரியுதுங்களா? எனக்கு எனக்கு முடியாதுப்பா, என்னெல்லாம் என்னால அவ்வளவு ஹைட்ஸுக்கு வர முடியாது, என்னால அவ்வளவு ஜெயிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்ற சுய பச்சாதாபம், கழிவிறக்கம், அவமானத்தன்மை, எல்லாரும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது, முடிஞ்ச வெளி உலகத்துக்கே வராம வாழ்க்கையை நடத்திடலாமான்னு பாக்குறது. அப்புறம் சபலம், ஐயோ ஐ எம் ப்ரோன் டு ஆல் வைசஸ் ஆர் பேட் இல் வில் ஆர் தாட்ஸ், அதுல மாட்டிப்பேன் நான். எனக்கு கம்பேரிசன் வந்துடும், யாரை பார்த்தாலும் கம்பேரிசன் வந்துடும். உடனே ஈகோ முழிச்சுக்கிட்டு அவங்களோட போட்டி போடும். வெளியில பேச முடியலன்னா கூட உள்ள போட்டி போட்டு தன்னைத்தானே தண்டிச்சுக்கும். அப்புறம் விடாமுயற்சி என்கிட்ட கிடையாது, எப்பப்பா சோர்ந்து போற தன்மை. இப்படி பலவிதம் நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கு. சிலதை மெயினா நான் போட்டிருக்கேன், ஏன்னா அவர் அற்புதமான பாயிண்ட் கொண்டு வந்தார் இல்லை. இதுல எல்லாம் என்ன நடக்கிறது? இவைகள்லாம் உங்களுக்கு உற்ற நண்பர்கள், ஆன்ம சாதகத்துக்கு உற்ற, இதெல்லாம் துக்க கேட்டகரி. இது இல்லைன்னா நீங்க திரும்பத்துக்கு சான்ஸே இல்லைங்க. நீங்க இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க, எப்ப பாரு சுகம், எப்ப பாரு லாபம், எப்ப பாரு வளம், எப்ப பாரு புத்திசாலித்தனம், எப்ப பாரு இஸ் எ பர்ஃபெக்ட் மேன், இஸ் எ பர்ஃபெக்ட் விமன் அப்படின்ற மாதிரி இருக்கிற தன்மை. அப்புறம் எப்ப பாரு வெற்றி, நற்பெயர் எல்லாம் போட்டுங்க இந்த சைட. இதை விட ஒரு டெட்லி லைஃப் இருக்கவே முடியாது. ஏன்னா அது அப்படியே ரிப்பீட் 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 ரிப்பீட், மறத்து போயிடும். மறத்து போறதுல எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, புத்தியில தான் சென்சிட்டிவிட்டி கூடிக்கிட்டே போனோம். ஸ்லோ டவுன் ஆக ஆக சென்சிட்டிவிட்டியினுடைய உச்சத்துக்கு போகும். ஸ்டில்னஸ் காட்லினஸ். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்டே புட் இன் யுவர் இன்டெலெக்சுவல் ப்ராசஸஸ், அப்படியே அந்த ஆள் பேரை கூட கொடுக்காம, துக்கம் வருதா லட்டு மாதிரி வச்சுக்கணும். அப்படியே அந்த துக்கம் அப்படியே கான்ஃபிகர் ஆகி அப்படியே இருக்கிறத, அதுவாவே நம்ம சொரூபமா இருக்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கதான் பெரிய ரசாயன மாற்றம் நடக்கிறது. கடவுள் தன்மையா மாறுற தன்மை. திடீர்னு புஸ்வான மாதிரி அது போயிடும், துக்கம் போயிடும். ஒண்ணுமே தெரியாம நீங்க என்னமோ ஒரு ஒரு உவகையும் ஒரு சந்தோஷமும். திருமூலர் கூட இதெல்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு, உணர்ச்சியை எப்படி கடையறதுன்னு எல்லாம் எழுதியிருக்காரு. அதுவும் நெகட்டிவ் எமோஷன்ஸ். துக்கங்கள் அருள்னு எல்லா ஞானியர்களும் எல்லாரும் சொல்லுவாங்க. துக்கங்கள்னா என்னமோ இது இந்த ரிலேட்டிவ் துக்கம் கூட கிடையாது. அதாவது என்ன, நல்லதுக்கு, அதாவது சுகத்துக்கு ஆப்போசிட் துக்கம், லாபத்துக்கு ஆப்போசிட் நஷ்டம், அந்த மாதிரி இருக்கிற பேர்ஸ் ஆஃப் ஆன்டனிம்ஸ் அண்ட் சினானிம்ஸ் கிடையாது. பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் கிடையாது. டியூவாலிட்டி உணர்ச்சிகள் கிடையாது. அவங்க சொல்றது கிளியரா எனக்கு ஓயாம தடங்களும் இடரும் துக்கமும் அவமானமும் தனியா இந்த ஈகோ வச்சுக்கிட்டு இருக்கிற நம்பிக்கைகளும் அது இல்லாத தன்மையும் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா ஒரு 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 தனி இண்டிவிஜுவாலிட்டி அங்க இறக்க ஆரம்பிக்கின்றது. அது அகந்தை இறத்தல், அகந்தையினுடைய இறப்பு. பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், தன்னை என் சொல்லி நன் அப்படின்வார். நம்மளை யார் எப்படி இகழ்ந்தா என்ன, நம்மளை இகழ்பவர்கள் எல்லாம் நம்மளை ஆக்சுவலா கரெக்டான இடத்துல கொண்டு போய் இருக்க வைக்கிறாங்க. உள்ள இப்ப உங்களோட உலகத்துல ஒண்ணுமே கிடையாது இல்ல உங்களுக்கு. இதை விட ஒன்னும் அவமானம் கிடையாது, இதை விட லாஸ் ஒண்ணும் கிடையாது, இதை விட ஒரு ஒரு சோகம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஏண்டு மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போச்சு நான் நெகட்டிவ்ஸ். உங்களுக்கு உலகத்தோட ஃபர்ஸ்ட் யூ கெட் டிஸ்என்டாங்கிள். ஒரு தனி தீவுக்கு இந்த மொத்த மனித சமுதாயமும் உங்களை ஒதுக்கி வச்சிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீ மாத்திரம் இந்த 770 கோடி மக்கள்ல ஒரு ஆள் பாவம்னா இந்த தீவுல போட்டுரும். தீவாந்தர சிக்ஷைன்னு வாங்க, தீவுல அடைத்து வைக்கப்படுகின்ற ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. இதெல்லாம் வரவேற்பார்கள், சேலஞ்சே பண்ண மாட்டாங்க, உடனே ஒத்துப்பாங்க. இங்க இரட்டை உணர்ச்சிகள்ல மாட்டிக்கிட்டவன் தான்
அப்படியே துக்கத்தை அடக்கிட்டு சுகம் மாதிரி காமிச்சுப்பான், நஷ்டத்தை இல்லாத மாதிரி லாபம் மாதிரி காமிச்சுப்பான். நான் ஒன்னும் ஏழை இல்லைன்ற மாதிரி அட்லீஸ்ட் எதையாவது மேல போட்டுக்கிட்டு வந்து இது ஏமாத்துவான். இது இரட்டை உணர்ச்சிகளுடைய காட்டாற்று வெள்ளம். இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எதனால அது நடக்கிறதுன்னா, அது வந்து அதாவது பல 1000 அடி நீங்க தோண்டி அதுக்கப்புறம் வைரம் கிடைக்கிற மாதிரியான விஷயம் இது. சர்ஃபேஸ் எல்லாமே போயிடணும், சூப்பர்ஃபிஷியாலிட்டிஸ் எல்லாம் போயிடணும். ஆல் dualities of feelings are all superficial. They have no value at all. They are very trivial. They just come and go. இதுக்கெல்லாம் வந்து ஈகோ வந்து பெருமை சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு தன்னை பலப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இங்க வந்து ஆழ்ந்து துக்கம், அந்த துக்கத்துல ஒரு ரசவாதம் நடக்குது, ஒரு நஷ்டத்துல ரசவாதம் நடக்குது, ஒரு டெஸ்பாண்டன்சி நிர்கதித்துவம், இதுல வந்து ஒரு ரசவாதம் நடக்குது. என்ன ரசவாதம்? The intellect comes to a halt. எங்க ஹால்ட் ஆக முடியும்? எங்க இருந்து அது உதிக்கிறதோ அந்த சொரூபமயமா எந்த அசைவுகளும் அற்று, நம்மளே சொல்லுவோம் ரொம்ப சோகமா தானே, கொஞ்சம் தனியா விடுங்க பையன் அப்படின்னு, லீவ் மீ அலோன். இங்க வந்து உடம்புல இருந்து மனத்துல இருக்கிற அத்தனை இரட்டை உணர்ச்சிகளும் தேக லோக சாஸ்திர வாசனைகளும் எல்லாமுமே வந்து பிடுங்கல். எல்லாத்துலயும் தேகத்திலயும் இரட்டை உணர்ச்சிகள் இருக்கு, தேக வாசனைகள்லயும் லோக வாசனைகள்லயும் இரட்டை உணர்ச்சி இருக்கு. சாஸ்திர ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டீஸ் எல்லாத்துலயும் இரட்டை உணர்ச்சிகள் இருக்கு. எப்ப பாரு எதாவது பண்ணிட்டே இருக்கும். அது வந்து அந்த நான் பாவத்துக்கு வந்து இமேஜை கூட்டிக்கிட்டே இருக்க மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ பண்றேன்பா அப்படின்னு. சும்மா இருக்கிறது மொத்தம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சும்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்பஸ் கிடையாது. ஆனா அவங்க எல்லாருக்கும் பர்பஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து தனியா வந்து சோகத்தை கொண்டாடுறது இல்லை. சோகமுற்றவன், துக்கமா இருப்பவன், நஷ்டம் அடைந்தவன், ஏழ்மையே இதுவா இருக்கிறவன். ஏழ்மைன்னா என்ன? பணத்தினோட ஏழ்மையை அவங்க சொல்றாங்க உலகம். இங்க வந்து அந்த அலூஃப்னஸ், பைபிள்ல ஒரு வாசகம் வரும், those who are meek, M-W-E-K, those who are meek in spirit are blessed. மீக்னா என்ன? அகந்தையில ஜீரோவா இருக்கிறவங்க எல்லாம், அகந்தையே இல்லாம குழந்தை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் ஹால்டிங் நடந்துருதுன்னு அர்த்தம். சுகமே ஹால்ட்ல தாங்க. இன்டெலக்சுவல் ப்ராசஸ் வந்து இட் ஷுட் கம் டு எ ஹால்ட். அதுக்கு வந்து வெளிப்புற சூழ்நிலைகள்ல இருந்து எல்லாம் ஒதுக்கிச்சுன்னா a seeker will welcome everything. He seeks abandonment, abandoning of him. அது வருத்தம் கிடையாது, அவனுக்கு அந்த நேக்கு தெரியும். அததான் ஒரு சிவபுராணத்துல பாடுறாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இங்க யாரு வீட்டுல இருக்கிற பெரிய தலைங்கள்லாம் வந்து நம்மளை அடக்க முடியுமா? கோர்ட் அடக்க முடியுமா? பள்ளிக்கூடம் அடக்க முடியுமா? காலேஜ் அடக்க முடியுமா? சமுதாயம் அடக்க முடியுமா? ஒரு தனி மனுஷனுடைய புத்தியினுடைய ஆர்ப்பரிப்புகளை அவனை தவிர வேற யார் அடக்க முடியும்? அவனை தவிர அவன் அந்த மாதிரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான்றது யாருக்கு தெரியும்? இங்க தெரியறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? அது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆன்ம ஞானம் வந்து இந்த உலகம் பூரா பரவி இருந்திருக்கணும். அப்போ வந்து உலகத்தோட தரமே வேற. என்ன, பூமியே பெரிய சொர்க்கமயமாயிடும். எல்லாரும் உள்ள இருக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன, உலகத்துல ஆளே காணுமேன்ற மாதிரி மௌனம் சுத்திச்சிருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியா பேசிக்கிறதுக்கு கூட, நினைக்கிறதுக்கு கூட ஒரு தாட் வந்து தாட் இருக்காது, ஒரு பர்பஸ் இருக்காது. ஆணோ பெண்ணோ உள்ள இருந்து புத்தியாக எழுந்துகிட்டு இருக்கிற இடத்திலேயே, உணர்ச்சி மயமா எழுந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே ஒருவர் நிற்கும் பொழுது ஆன்ம சந்நிதிக்குள்ளேயே இருக்காரு.
ரமண மகரிஷி எல்லாம் பார்த்தா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த தனிமை, எதுக்கு இந்த கொடுமை, ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு, எதுக்கு அந்த உடம்பு 70 வருஷம் வெயிலையும் மழையிலையும் பனிலையும் காத்துலையும் எந்த விதமான ஒரு உடல் சுகம் மினிமம் கூட இல்லாமல், ஆனா உள்ள வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனந்த கடல். இன்டலெக்ட் நிற்க, உணர்ச்சிகள் அவமானத்தில் ஒரு புள்ளியில் ஒடுங்க, நஷ்டத்தில் ஒடுங்க, துக்கத்தில் ஒடுங்க, ஏக்கத்தில் ஒடுங்க, அழுகையில் ஒடுங்க, ஏமாற்றத்தில் ஒடுங்க, தவறு செய்தலில் ஒடுங்க, பாவம் செய்தலில் ஒடுங்க, தோல்வியுறுதலில் ஒடுங்க, குற்ற மனப்பான்மையில் ஒடுங்க, அடியோட நற்பெயர்களே இல்லாத தன்மையில் ஒடுங்க, எப்பேற்பட்ட வெல்கம் இது சுய பச்சாதாபத்தில் ஒடுங்க, வேற எப்படி நிற்கும்? வாட்ஸ் த வே? அத யதார்த்தமா இனம் கண்டுபிடிச்சு தில்லைநாதன் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல பார்க்க முடியுது, இந்த இடத்துல பார்க்க, இந்த இடத்துல பார்க்கவே முடியாது. நீங்க சுகத்துல இருந்தீங்கன்னா சுகம் உங்களை தூக்கிட்டு போயிடும். அகந்த சுகமயமாயி அகந்த உங்களை தூக்கிட்டு போயிடும், எண்ணங்கள் உங்களை தூக்கிட்டு போயிடும், உறவுகள் உங்களை தூக்கிட்டு போயிடும். உணர்ச்சியை ஒருத்தர் சொரிஞ்சு விட்டுப்பாங்க. சுக உணர்ச்சிய நான் உனக்கு சுகம் கொடுக்குறேன், நீ எனக்கு சுகம் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு, இது காமம் வரைக்கும் சென்று பொருந்தும். தாம்பத்தியம், காமம் எல்லாத்துக்கும் சென்று பொருந்தும். லவலேசம் எதுலையும் எல்லாமுமே ஏற்றி வைக்கப்பட்டவைகள். அந்த ஏற்றி வைக்கப்பட்டவைகள்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றது, ஜீரோ ஃபீல்டுக்கு கொண்டு இறக்கி வைக்குது அகந்தைய. இப்ப சொல்லு, நீ யாரு? துக்கமான நீங்க துக்கத்துல இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஆளுமை எப்படி இருக்கும்? ஆளுமை தானே அகந்தையினுடைய ஃபர்ஸ்ட் ஒரு இது வெளிப்பாடு. எண்ணத்தை யூஸ் பண்ணிக்குது, அவ்வளவுதான். அந்த உணர்ச்சிய எண்ணமா கன்வெர்ட் பண்ணி, சுக உணர்ச்சியை எண்ணமா கன்வெர்ட் பண்ணி பெருசா கொண்டாடிக்குது. லாபத்தை கொண்டாடிக்குது, பணத்தை கொண்டாடிக்குது. உடம்புல சீரழிவான் பணம் நிறைய வந்தா, மனசுல சீரழிவான், கெட்ட பழக்கங்களை சீரழிவான். நல்லதுன்றது ஒரு லெவலேஸா இருக்காது, எக்ஸ்ட்ரா வேகன்ஸா இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே வாரி வாரி இவர் புத்திக்கு என்னமோ நடந்துடுச்சான். பணம் இந்த புத்தியில என்னமோ பெருத்து போய் அகந்த. So most unnatural happenings are taking place through the positive aspects of the left sideல இருக்கிற அத்தனையில சுகம், லாபம், வளம், புத்திசாலித்தனம், பர்ஃபெக்டா இருக்கிறது, எல்லாத்துலயும் வெற்றி, எல்லாத்தையும் நற்பெயர்கள், எல்லாத்தையும் தன்னம்பிக்கை, அது இது என்னன்னு கேரியர் கோச்சிங், அது மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 3ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது பெருக்கல் வாய்ப்பாடு இப்பதான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 2 2 2 2 4 2 3 6, அதுக்கு அந்த ப்ரூவிங்க்கு கஷ்டமாயிடும். அம்மா எப்படிமா இது 2 × 2 4ன்னு சொல்றா அப்படின்னு கேட்கும். உடனே 2ன்னா என்ன கூடு அப்படின்வா. 1 + 1 2 × 2ன்னா இருக்கும், திருப்பி +1 +1 கூடு, ஸோ 4 அப்படின்னா அந்த இடர், அந்த இடர்ல புத்தி தான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்றது. அகந்தை புத்தி ரூபத்துல தான் மெயினா ப்ராசஸ் பண்றது. அகந்தைக்கு உள்பக்கம் அதாவது புத்திக்கு உள்பக்கம் இருக்கிறது அகந்தை, ஆரிஜினேட்டர். இந்த பக்கம் எக்ஸ்பிரஸர், தட் விச் எக்ஸிக்யூட்ஸ், தட் விச் எக்ஸ்பிரஸஸ், கெட்ஸ் எக்ஸ்பிளைன்ட். அது எதுன்னு பாத்தீங்கன்னா மைண்ட், எண்ணங்களால. நடுவுல இருக்கிறது புத்தி. இது அகந்தை. இது உணர்ச்சி. இது எண்ணம். இது அகந்தை,
உணர்ச்சி, ஆக்சுவலா எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான், ஒரே ஸ்பாட்ல தான் நடக்கிறது. ஆனா ஞானியர்கள் நல்ல டிஸ்டிங்டா ஆன்ம ஞானத்துக்கோசரம் பகுத்து பகுத்து சயின்ஸ் ஆக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சயின்ஸ் எங்கேயும் கிடையாது, இதை விட்டா இங்க போக்கே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல மாட்டிக்கிட்டோம். உடம்பா இருக்கும், ஆணா இருக்கும், பெண்ணா இருக்கும், அகந்தையா இருக்கும், உணர்ச்சிகளா இருக்கும், எண்ணங்களா இருக்கும், திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றது தெரியல. ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி செல் ரெப்ளிகேட் ஆகுதோ அந்த மாதிரி ஈகோ மல்டிப்ளைஸ் இட் செல்ஃப். It cannot go unexpressed. It cannot go without taking a birth. A birth na udane don't take it that only ஒரு குழந்தை பிறக்கிற அன்னைக்கு ஈகோலாம் நுழையல. அப்புறம் ஆன்மா என்னமோ அன்னைக்கு நுழைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. 7வது மாசம் நுழைஞ்சது, 6வது மாசம், எந்த மாசம் எப்போ ரெடியா இருக்குது, சித்தமா இருக்கு. ஆன்மா நுழையறதும் இல்லை, விலகிறதும் இல்லை. உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தான் இங்க வந்து எல்லா கலட்டாவும் பண்றது. எப்ப வேணா இன்டர்செப்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாமுமே ஆன்ம சந்நிதி. ஆன்ம சந்நிதியில தடம் புரண்டு திடுக்கிட்டு நிற்பவைகள் தான் உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் வந்து அகந்தை ரூபமாகவே இருக்கின்றது. மனித வடிவம் எடுக்கும் பொழுது அகந்தை ரூபம் சொல்லணும். நீங்க ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டுருந்தா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எழுந்து நின்று நடந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஆனா ஒரு மனித குழந்தை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஏன்னா எல்லாம் ஞான ப்ராசஸா நடக்க வேண்டியதா இருக்கு. அகந்தை வந்து தெரியாம உள்ள வருது. ஃபர்ஸ்ட் வெறுமை பிளா 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 உணர்ச்சிகளுக்கு அழறது, எக்ஸ்பிரஷனை காமிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகள் கோர்க்கப்படுது. வார்த்தைகளுக்குள்ளேயும் அகந்தை கிடையாது, உணர்ச்சிகளுக்குள்ளேயும் அகந்தை கிடையாது. அதனால எந்த வித்தியாசமும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு மிருகம் போலவே, ஒரு விலங்கு போலவே ஒரு 3-4 வயசு வரைக்கும், இன்னும் பேயாட்டம் வந்து கிட்டத்தட்ட 7-9 வயசு வரைக்கும் கூட தொடரும். ஒரே உணர்ச்சி எண்ணம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நேமுக்கு வந்து ஓனர்ஷிப் கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது நேமு உடம்பு அது வந்து தானா எடுத்துக்கிற தன்மை அந்த மரத்துக்கு வரும்போது அது அகந்தையா மாறிண்டே இருக்கு. அது என்னமோ திடீர்னு it is not happening by accident. It is the way how it is getting formed. எது ஈகோ. அதனாலதான் இந்த துக்கங்கள் என்ன பண்ணுது, உங்களை பக்கத்துல வந்து துக்கித்தவனை பார்க்கறதுக்கு வந்து குரு வேணும். துக்கப்படுபவனை பார்க்க வைக்கிறவர் குரு. துக்கமா இருக்கிறது எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கோம், நஷ்டம் அடைகிறது எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கும். அது வினைகள்னால நடக்குது. ஜஸ்ட் ரியாக்ஷனரியா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் திருப்பி வந்து நஷ்டம் அடைஞ்சவன் லாபத்துக்கோசரம் வெகுண்டு எழுவான். விட்டதெல்லாம் நான் பிடிக்கிறேன் பாருன்னு கிளம்புவான். ஏழையா இருக்கிறவன் நான் இப்படி இந்த ஜென்மத்துல நான் ஒரு 500 கோடி இவன் நான் ஆயிடுறேன் பாரு அப்படின்னு அவன் கிளம்புவான். திருப்பி இந்த ஜென்மம் இல்லைன்னா கூட திருப்பி அடுத்த ஜென்மத்துல கண்டினியூ ஆகும். இந்த கூத்து வந்து dualities of feelings. We are not talking about that. Essentially, on whom all these feelings run, take place. On whom it takes place. Who is affected by these feelings? இது வந்து ஆன்ம ஞான பாவம். அதாவது நீங்க இந்த அகந்தையை இந்த கருப்பு உருவம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த அகந்தையை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த உணர்ச்சியில நின்றுண்டு துக்கப்படுபவன், நஷ்டமடைந்தவன், இந்த பக்கம் போக கூடாது. எண்ணத்தை போட்டு கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா டியூவாலிட்டி ஃபீலிங்ஸ் வந்து உங்களை படுத்திக்கிட்டு இருக்கும், புரட்டி எடுக்கும். இன்னும் நல்ல அகந்தையை திடப்படுத்தும், வன்மம் எடுக்க வைக்கும். துக்கம் அடைஞ்சவன் சுகம் அடைகிறதுக்கு வன்மம் எடுப்பான், நஷ்டப்பட்டவன் லாபம் அடைகிறதுக்கு வன்மம் எடுப்பான், ஏழை பணக்காரனத்துக்கு வன்மம் எடுப்பான். தன் குடும்பத்தை அழிச்சவங்களை அப்படியே சினிமாட்டிக்கா எடுக்கிற மாதிரி இது எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இவ்வளவு ரியாக்ஷனரி ஃபீலிங் பேரு. திஸ் இஸ் கால்ட் ரியாக்ஷனரி ஃபீலிங். இங்க அப்படியே கிடையாது. இங்க வந்து இந்த சைடே கிடையாது, எண்ணத்தையே கோக்கிறதே கிடையாது. உணர்ச்சி, அந்த உணர்ச்சிக்கு காரணமாக
இருக்கும் நான் யார், அந்த உணர்ச்சியாக இருக்கும் நான் யார். எல்லா இடத்துலயும் சென்டர் வந்து ஆழ்பாவமா இருக்கிறது. யாரோ ஒருத்தன் தானே துக்கத்தை அனுபவிக்கிறான், அங்கதானே நல்லா பார்க்க முடியுது. பார்க்க முடியுதுக்கோசரம் துக்கம் இருக்கணும்னு இல்ல, திருப்பி பார்த்து அங்க விடை தெரியணும். என்ன விடை, சொரூபம் என்ன, துக்கித்தவனுடைய சொரூபம் என்ன பார்த்தீங்கன்னா துக்கித்தவனும் போய் துக்கமும் போய், ஏன்னா எரிஞ்சு போயிடும், பஸ்மம் ஆயிடும். ஆனா துக்கத்து மூலமா தான் நீங்க போக முடியும், சுகத்து மூலமா போக முடியாது. இந்த லெப்ட் சைடு இருக்கிறது மூலமா நீங்க எதுவுமே அடைய முடியாதீங்க. லௌகீக வாழ்க்கை கூட அது வேஸ்ட்டுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய மான உணர்வு, தன்மான உணர்வு, விடாமுயற்சி உணர்வு, இதெல்லாம் பொருள் சம்பந்தப்பட்டது, உடம்பு சம்பந்தப்பட்டது. இங்க ப்ரூவ் பண்றது, அகந்தைக்கு ப்ரூவ் பண்றது. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா தி ஆப்பர்ச்சுனிட்டி given is very great for a human being. The opportunity of taking human birth. One should not throw away. One has to be very meticulously look within himself. யாரு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு நஷ்டம், யாருக்கு யாரு ஏமாந்தான், அது என்ன, யாருப்பா அவன், யாருப்பா அது வந்து it ends that feeling. It is not only ending that feeling. துக்கம் உணர்ச்சி இது பண்ணல, you transcend, you get behind the swarupam, the real nature of one who suffers, one who undergoes sorrow. எக்ஸ்க்ளூசிவா இதுக்கு குருனுடைய இது சகாயம் ஓயாம இருந்துட்டே இருக்கும். கைய பிடிச்சுட்டு தான் நடந்து உள்ள போக முடியும். ஏன்னா அந்த இடம் தான் திடுக்கிட்ட பயம். இப்ப பொய் ஆன்மீகம் பண்றவெல்லாம் அந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியாம ஓடி வந்தவன், பின்னங்கால் பிடரில் இடிக்கிற மாதிரி ஓடி வந்தவன், கோட்டை விட்டுட்டு வந்தவன், ஐயோ அந்த சைடே போய்க்க வேண்டாம், நம்மளும் போய்க்க வேண்டாம், இங்க இதுக்கே காலில் உழறானுங்க, இதுக்கே பணமா கொட்டுறானுங்க. சரி ஏதோ ஒரு 4 யோகாவையும் 4 இதையும் குண்டலினி ஏதானும் ஒளி மூச்சு கீச்சுன்னு எதையா போட்டு உருட்டி அப்படி ஓட்டுவோம், படத்தை ஓட்டுவோம். ஒண்ணுமே இருக்காதுங்க. பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும், பாலைவனம் மாதிரி இருக்கும். விழிப்பு நிலை ஆன்மீகம் கத்து கொடுக்கிறவனுடைய இதை பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும். அதே இதை போட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி ஏதானும் ஒரு மேற்கோள் காட்டிக்கிட்டு லேசம் உண்மை பக்கம் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவரு அங்க போனவர் இல்லை. அதனால இட் இஸ் a வெல்கம் சைன். தில்லைநாதன், இட்ஸ் அப்சல்யூட்லி a வெல்கம் சைன். எல்லாருக்குமே தில்லைநாதன் மூலமா நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. என்னோட அனுபவம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. சொல்லுங்க. ஒரு ஏமாந்த உணர்ச்சிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேங்க. அப்ப ஒரு 2-3 நாளா இது அப்படியே வந்துகிட்டே இருக்குது அந்த உணர்ச்சி. அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல போதெல்லாம் அந்த பாவத்தை பாக்குறேன். அந்த இதுக்காண்டு நான் ஏமாந்தேங்கிறத மறந்துட்டேங்க. அந்த பாவம் மட்டும் அப்படியே இருக்குங்க, தனியா தெரியுது. ஆனா இது ஐயா எந்த பாவம்? அந்த ஏமாந்த பாவம் இருக்குல்லங்க, அந்த பாவம் மட்டும் அப்படியே இருக்குங்க. ஆனா தூங்க கூட முடியல. ஆனா அந்த பாவம் மட்டும் தனியா இருக்கு. பாவமும் அந்த உணர்ச்சி. ஆமா, பாவமும் உணர்ச்சியிலையும் பாவமா இருக்கிறது தான் ஏமாந்தம். ஆமாங்க. ஆனா ஏன் இப்படி வருது, இப்படி நிக்குதுன்னு நானே என்னையே பாக்குறேன். ஆனா அது உணர்ந்து என்னால இது நான் இல்லைன்னு மட்டும் நின்னு பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னா உங்களுக்கு இன்னும் அந்த தீரம் வரல. இன்னும் உணர்ச்சிகள் உங்களை ரொம்ப ஆட்படுத்துது. உணர்ச்சிக்கு ஆட்படுகின்றீர்கள். உணர்ச்சிகள் முக்கியத்துவம் பெற்று விட்டன. ஏமாந்த உணர்ச்சி முக்கியத்துவம் பெற்று விட்டதை தவிர அது ஆன்ம ஞானமா கன்வெர்ட் ஆகணும். ஆன்ம ஞானம்னா என்ன? உண்மையில் உங்களுடைய சொரூபம், தில்லைநாதனுடைய சொரூபம் என்ன, அங்க அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அதுக்கு அருள் புரிபவைகள் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்.
இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப வந்து நீங்க அந்த ஏமாந்த உணர்ச்சி ஒரு ஏதோ சம்பவத்தினாலதானே நடந்தது. இப்ப ஏமாந்தவன் நீங்க கிளியரா ஏமாந்தவனும் ஏமாந்த உணர்ச்சியும் பிரிவில்லாம ஒரு இடத்துல திரண்டு எப்ப பாரு சொல்லிட்டு வருது இல்ல. நீங்க வந்து அதுல அந்த ஏமாந்தவனை பாருங்க. ஏமாந்த உணர்ச்சி யாருக்குன்னு பாக்குறது தான் ஏமாந்தவனை பாக்குறது. பிரிக்கணும். அப்ப அந்த படம் போட்டேன்ல ஃபர்ஸ்ட் அகந்த, அது வந்து உணர்ச்சிகளை வந்து சூடு ஏத்திக்கிட்டே இருக்கு. நான் பாவம் அதுதான் வந்து ஏமாந்தவன் வந்து ஜெயிக்க பார்க்கறது, ஏமாத்த பார்க்கறது, பயந்தவன் பயமுறுத்த பார்க்கறது, தோல்வி அடைஞ்சவன் வெற்றி காண பார்க்கறது. புரியுதா? இது வழக்கமான ஆட்டம், அகந்தையோட ஆட்டம். அது இதுல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கிளம்பி நம்ம என்ன பண்ணுவான், இதுதான் அவனுக்கு வந்து கம்ப்ளீட் சரக்கே. அதாவது இதுதான் வந்து அவனுக்கு பிளாட்ஃபார்மே. இது இந்த உணர்ச்சிகள் தான். ஏமாந்த உணர்ச்சி, துக்க உணர்ச்சி, சபல உணர்ச்சி, அவமான உணர்ச்சி, இப்படின்னு இதெல்லாம் தான். சோ எந்த உணர்ச்சியா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும், அது வரும்போது அதை விட்டுறக்கூடாது. அம்மயமா அந்த துக்கத்துல அப்படியே போணும். அப்படியே இரண்டரை கலந்து போனோம். கலந்து போனீங்கன்னா திடீர்னு என்னமோ பஸ்மம் ஆயிடும். இத இல்ல பாவத்துக்கு பின்னாடி பொய்யான தில்லைநாதன்ற ஒரு ஈகோ இருக்கு. எல்லா உணர்ச்சிகளுக்கு பின்னாடியும் அவன் இல்லாம அந்த உணர்ச்சி அங்க இல்ல. ஏமாந்தவனா நீங்க வாழும் பொழுது எதையோ அட்டன் பண்றீங்கல்ல, அப்பெல்லாம் தில்லைநாதன் தானே அட்டன் பண்ற. கரெக்டா? ஜெயிக்க நினைச்சது யாரு? வாழ்க்கையில போராடி ஜெயிக்க நினைக்கிறது ஒவ்வொரு செகண்டும் தில்லைநாதன் தானே. சோ அவர் மாத்திரம் சத்தியமா உடம்பாவே நினைச்சுக்கிட்டு உடம்பு உணர்ச்சியை வந்து ஜெயிக்க வைக்கிற மாதிரியும், அதுல எண்ணத்துல பெருமை காண்ற மாதிரியும் இப்படி கிளம்புறீங்க, வாழ் எடுத்து சொட்ட கிளம்புறீங்க. இப்போ அந்த உலகம் வந்து டீச் பண்ணுது. அதுவும் வந்து ரியாக்ஷனரி உலகம். நீங்க எங்க போய் ஜெயிக்க விரும்புறீங்களோ அதுவும் பிராரப்த வினைகள்னு அங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுக்க பண்ணோன்னு இருக்கு. உங்களுக்கு இது மூலமா ஆன்ம ஞானம் வர அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்றது உங்க சாய்ஸ்க்கு பரம்பொருள் விட்டு இருக்கு. புரியுதுங்களா? நிறைய பேர் கோட்டை விடுறவங்க இப்படித்தான். ஆன்ம ஞானம் தேடுறவங்க கூட உணர்ச்சியில இருக்காது, வேற ஏதாவது ஸ்லோகத்துல இருக்கும், மந்திரத்துல இருக்கும், பிராணாயாமால இருக்கும், ஒரு போஸ்டர்ல உட்கார்றதுல இருக்கும், உடம்புல என்னமோ ஆன்மீகம் இருக்கும், அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். புரியுதுங்களா?